ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சரத் கிச்சன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறது. எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்கிற எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு கொத்தமல்லி தூள், கொத்தமல்லியோ வர கொத்தமல்லியோ தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த ஒரு 150 இல்லைன்னா 100 கிராம் தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5-6 பருப்பு, ஒரு இவ்வளோ பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கரண்டி. இது 2-3 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இதில் தேவையான இது வரமிளகா 10 எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் இது ரெண்டையும் வணக்கி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கிறேன். சீரகம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வேக வச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், 2 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் இதில் ஒரு மூடி இருக்குது. இதில் பாதி போட்டால் போதும். துருவி நம்ம இது அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். அரைக்கிறப்ப போடும்போது இந்த வெங்காயம் வரமிளகாயும் அரைக்கிறப்ப தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு எடுக்கிறப்ப இந்த கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த தட்டைப்பயிறு, இதை அந்த மிக்சியில் போட்டு 1க்கு 2 அடிச்சிடணும். அடிச்சுட்டு குழம்புல ஊற்றிட்டு அப்புறம் காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி உங்களுக்கு 2 வேணாலும் போட்டுக்கலாம், 1 வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 1 போட்டுக்கலாம். அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். இதுக்கு கொத்தமல்லியோ வர கொத்தமல்லியோ கொத்தமல்லி தூளோ வேறு எந்த மசால் பொடியுமோ தேவையில்லை. தேவையான அளவு உப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சதில் அதில் அரைவாசி போட்டால் போதும். இது போட்டால் போதும். அதெல்லாம் அரைச்சி வச்சதை மிளகா வத்தல் எல்லாத்தையுமே வணக்கி வச்சதெல்லாம் அரைச்சி வச்சது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த பருப்புக்குன்னு கொஞ்சம் வேக வச்சு தட்டைப்பயிறு நல்லா கழுவி குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேக வச்சு, அதில் கொஞ்சம் ஒரு கரண்டி பருப்பு, ஒரு கரண்டி பருப்பு இதில் போட்டு 1க்கு 2 மிக்சி ஒரு அடி அடித்து அப்புறம் குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு எடுத்து வச்சது காமிச்சோம் இல்லையா, அது 1க்கு 2 அடித்து இந்த வடசட்டியில் ஊற்றிட்டோம். இன்னும் இதில் காயெல்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் என்ன போடுறீங்களோ கத்திரிக்காய் போடுங்க. கூடவே முருங்கைக்காய் போடுறதாலும் போடலாம். போட்டு நம்ம தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டோம். இதில் அரைச்சி ஊற்றிட்டு இன்னைக்கு காயெல்லாம் கட் பண்ணி இதில் போடணும். போட்டுட்டு காய்க்கு நல்லா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சல் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த புளியும் இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலாம் போட்டு நல்லா வேக வைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கட்டும். நீ காயெல்லாம் கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் நம்ம என்னென்ன காய் போடணுமோ முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். சரி, இப்போ முருங்கைக்காய் போடுறோம் கட் பண்ணி வச்சு. குழம்பு வேகிறப்பவே முருங்காய் போடலாம். இல்லைன்னா முன்னாடியே கொஞ்சம் முருங்காய் வேக வச்சுட்டு அரைச்சி ஊற்றுனதா அதை அரைச்சி ஊற்றலாம். முருங்காய் ஃபஸ்ட்டு நான் குக்கர் சாப்பாடு வைக்கிறதுலேயே முருங்காய் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த புளி கரைச்சல் இது ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுடலாம். கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தலையெல்லாம் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும். இப்போ தட்டைப்பயிறு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதிலேயே போட்டுடலாம். பருப்புக்குள்ளேயே போட்டு குழம்புக்குள்ளேயே போட்டு அதை எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்ததுன்னா கத்திரிக்காய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். தாளித்து நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சுவையான வித்தியாசமான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடும். சரியா? சரி, வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு வெந்துருச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வெந்து ஒரு சுவை கூடிருச்சு. இந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இனி குழம்ப தாளிச்சிடலாம். சரி, இது அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தாளிக்க வேண்டிய எண்ணெயை ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு இதில் போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு வரமிளகா வேணா 2 கிள்ளி போடணும்னு போட்டுக்குங்க. நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து இதை கொட்டிடலாம். குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுவையான வித்தியாசமான தட்டைப்பயிறு குழம்பு அம்மா செய்கிற ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அந்த டேஸ்ட் எப்படின்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.